இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, எங்க இருக்கீங்க? வந்துகிட்டே இருக்கோம். வந்துகிட்டே இருக்கோம்னா புரியலையே. இல்ல, மண்டபத்துக்கு வந்துகிட்டே இருக்கோம்னு சொல்ல வந்தேன். சரி, இப்ப கரெக்டா எந்த இடத்துல வந்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க. அது வந்து எதுக்காக இப்படி போய் சொல்றீங்க? நீங்க இன்னும் வீட்ல இருந்தே கிளம்பலன்னு நல்லாவே தெரியுது. இல்ல மேடம், அது வந்து நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நிறைய சடங்கெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா வாங்கன்னு தானே சொன்னேன். இன்னும் சொல்ல போனா மண்டபம் எங்களை விட உங்களுக்கு தான் பக்கம். உங்களுக்கு சிரமமா இருக்க கூடாதுன்னு தான் இந்த மண்டபத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனா இன்னும் நீங்க வராம இருந்தா என்னங்க அர்த்தம்? தப்புதாங்க, நாங்க கிளம்பிட்டோம். ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க வயசுல பெரியவங்க, சின்ன பசங்க மாதிரி காரணம் எல்லாம் சொல்லாதீங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அது உங்க ஞாபகத்துல இருக்கட்டும். எங்கடி போய் ஊர் சுத்திட்டு வர? சித்தி, நான் பூ வாங்க தான் போனேன். ஓ, இந்த பூ வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு 1 மணி நேரம் ஆச்சா? உன்னால மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட நான் எவ்வளவு அசிங்கப்பட்டு நிக்கிறேன்னு தெரியுமா? இவளுக்கு இதெல்லாம் எப்படி தெரிய போகுது ஜமுனா? ஆனா இவ தான் என்ன செஞ்சாலும் அத சப்போர்ட் பண்றதுக்கு தான் ஆள் இருக்கே. ஏய், எதனா கிடைக்கிற கேப்ல நீ பிளான் போட்டுட்டியா இல்ல முன்னாடியே பிளான் பண்ணிட்டியா? ஐயோ ரித்திகா, என்ன இப்படி எல்லாம் பேசுற? நிறுத்தடி. உனக்கு என் கல்யாணமே நடக்க கூடாது, அதனால தானே இப்படி எல்லாம் பண்ற. ஷோ, முதல்ல நிறுத்துங்க. பூ வாங்குறேன்னு வெளியே போனா வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதானே. எப்படி மண்டபத்துக்கு போனா சடங்கு சம்பிரதாயம் செய்யறதுக்கு நமக்கு அங்க பூ தேவைப்படும். அதுக்கு தேவையான பூ இல்ல, அப்பதான் நம்ம பூ வாங்க போறோம்னு சொன்னா அத்தனை பேருக்கு முன்னாடி அது நமக்கு அசிங்கம் இல்லையா? இத பாரு, மேம்பாக்கா பார்க்கும்போது பூதானன்னு சாதாரணமா தான் தோணும். இதனால எத்தனையோ கல்யாணங்கள்ல எவ்வளவோ பிரச்சனைங்க வந்திருக்கு. அப்படியே பிரச்சனை வந்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு குறை சொல்றதுக்கும் பழி போடுறதுக்கும் இதோ நேர்ந்து விட்டதுக்குன்னு ஒருத்தி இருக்காளே, இவ்வளவு குறை சொல்லி திட்டுவீங்க. இதுக்காக தான் இவ்வளவு முன்கூட்டியே போய் பூ வாங்கிட்டு வர சொன்னேன். போதுமா? கிளம்புற வழிய பாருங்க, ஆளாளுக்கு பேசிக்கிட்டு. ஜமுனா, தேவையில்லாம மறுபடியும் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. அயலிதான் வந்துட்டால, வேன் வெயிட்டிங். எல்லாத்தையும் வண்டியில் எடுத்து வச்சுட்டு சீக்கிரம் கிளம்பணும். வாங்க போலாம். ஆமா ஜமுனா, இவளை அப்புறமா பாத்துக்கலாம். அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமாவது சீக்கிரம் போலாம். வாங்க வாங்க, பேக் எடுங்க. அம்மா, நான் எடுத்துட்டு வரேன். வை வை, நான் எடுத்துட்டு வரேன். வை, வேண்டாம்டா வை. அம்மா வெயிட்டா இருக்க போது பாத்து. பரவாயில்ல பரவாயில்ல. குடு பாட்டி. கைலி, இந்த மேல இருக்க தட்டு மட்டும் எடுத்துக்க. வா. ம்